ஹே கைஸ், வெல்கம் டு ஆஷாகுலம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ETH 2.0 பற்றி நிறைய பேர் கொஷின்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ அதாவது இது வந்துடுச்சுன்னா அப்புறம் நம்ம என்ன ராவல் மைண்ட் பண்ணுறது, இந்த மர்ஜர் நடந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ நான் உங்களுக்கு வந்து ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சினாரியோ சொல்கிறேன் ஃபஸ்ட்டு. அண்ட் செகண்ட் வந்து வாட் இஸ் கோன் பி த ஃபியூச்சர் ஆஃப் மைனிங் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறேன். அண்ட் தேர்ட் வந்து என்னென்ன காயின்ஸ் வந்து நம்ம மைண்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்ப்போம். அண்ட் ஃபோர்த் வந்து சம் ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ இட்ஸ் நாட் லைக் ஃபினான்ஷியல் அட்வைஸ். நான் சொல்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஜஸ்ட் நான் சொல்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியாஸாக நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் உங்களோட ஓன் ஐடியாஸ் நீங்கள் ரிசர்ச் அண்ட் ஐடியாஸ் நீங்கள் போட்டு யூ கம் அப் வித் சம்திங். ஓகே, ஆல்ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து மைனிங் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நிறைய வீடியோஸ் போட்டாச்சு. ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மைனிங் இருக்குது. சோலோ மைனிங் இருக்குது, அண்ட் பூல் பேஸ்ட் மைனிங் இருக்குது, அண்ட் ஆசெக் பேஸ்ட் மைனிங் இருக்குது, GPU பேஸ்ட் மைனிங் இருக்குது, CPU பேஸ்ட் மைனிங் இருக்குது. ஸோ மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வந்து நம்ம மைனிங் பண்ணலாம். இப்போதைக்கு வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வந்து ஆசெக் அண்ட் GPU. அண்ட் ஆசெக் பற்றி தனியாக ஒரு வீடியோ நான் போகிறேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஆசெக் அண்ட் GPU, அஃப்கோர்ஸ் பூல் மைனிங் வந்து இட்ஸ் கம்பைன் வித் GPU, சோலோ மைனிங் ஆர் பூல் மைனிங். அண்ட் GPU வர்சஸ் ஆசெக்கில் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஐ ப்ரிஃபர் GPU. ஒரு ரீசன் என்ன அப்படின்னா வந்து நம்ம ஆசெக் வந்து நம்ம கரெக்டாக ஹோல்ட் பண்ணி கரெக்டான ஆசெக் வந்து நம்ம கையில் வந்து ரிப்பேர்ஸ் இல்லாமல் அதை ப்ராப்பராக ரன் பண்ணி அதெல்லாம் கொஞ்சம் லாஜிஸ்டிக்ஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ கிடைக்கிறது வந்து கரெக்டான இது கிடைக்கிறது வந்து கொஞ்சம் டிலே ஆகும். அதாவது இப்போ நீங்கள் இன்றைக்கி ஆர்டர் பண்ணுறீங்க, இன்றைக்கி ப்ராஃபிட்டபிலிட்டி $20 இருக்கும். அது ஆனால் உங்கள் கைக்கு வரத்துக்கு வந்து 4-5 months ஆகிடும். அப்போ நீங்கள் வரப்போ பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டபிலிட்டி 10 இருக்கும், இல்லைனா 8 இருக்கும். ஸோ விச் இஸ் லைக் you spend more for less profitability. So அதனால வந்து I didn't prefer ASIC. But once things get normal அப்படின்னா வந்து மேபி வந்து we'll look into it. ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் திங் வந்து நம்ம ETH 2.0 வரப்போ வந்து நம்ம ஒரி பண்ணுமா, என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ அது வந்து ஜென்ரலாக வந்து இஃப் யூஆர் அ மைனர், இது வந்து இஃப் யூ டூயிங் லைக் அ மெயின் திங் ஃபார் யுவர் இன்கம் அப்படின்னா வந்து சம்திங் யூ ஹாவ் டு ஒரி அபவுட். ஏன்னா நோ ஒன் ஆக்சுவலி நோஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 2.0 வந்து மர்ஜர் வந்து எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும், அவங்க எவ்வளோ குயிக்காக வந்து ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து எலிமினேட் பண்ணுவாங்க அப்படின்றதே வந்து நோ ஒன் நோஸ் இட். ஈவன் எத்தேரியம் டசன்ட் நோ இட். ஸோ அது என்ன அப்படின்னா வந்து இப்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தேரியம் நெட்வொர்க்கில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் வந்து பண்ணுறது வந்து ப்ரூஃப் ஆஃப் ஒர்க். அதாவது கம்ப்யூட்டேஷன் பவர், நம்ம கம்ப்யூட்டரில் கிராஃபிக்ஸ் கார்டு இதெல்லாம் செய்கிற வேலையை வச்சு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஒவ்வொரு டிரான்சாக்ஷன், ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பிளாக் கிரியேஷன் எல்லாத்தையும் வந்து இட்ஸ் ஆல் டன் பை கம்ப்யூட்டர்ஸ். அண்ட் ஸோ தட் இஸ் பேசிக்லி ப்ரூஃப் ஆஃப் ஒர்க். அதில் என்ன ஒரே ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா வந்து இட்ஸ் எனர்ஜி கன்சூமிங். ஸோ இது வந்து எனர்ஜி கன்சூமிங். அண்ட் ஆல்சோ வந்து எத்தேரியம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா வந்து இட்ஸ் சார்ட் ஆஃப் லைக் ஒரு சிங்கிள் செயின் அப்படின்ற மாதிரி தான். ஸோ எவ்ரி திங் ஹேஸ் டு கோ இன் அ சீக்வன்ஸ். எத்தேரியம் 2.0 வந்து இட்ஸ் சார்ட் ஆஃப் லைக் மல்டி செயின். ஸோ நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் வந்து பேரலாக நடக்க முடியும். ஸோ இந்தமாரி சில விஷயத்துக்காக வந்து நம்ம அங்கே வந்து எத்தேரியம் 2.0 ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டுக்கு போகிறோம். ஸோ இந்த ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்கும் ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்குக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து நான் ஏற்கனவே எத்தேரியம் 2.0ல் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணுங்கள். இப்போது ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்கில் வந்து நம்ம GPU யூஸ் பண்ணி கம்ப்யூட்டேஷன் பவரை வச்சு நம்ம வெரிஃபை பண்ணுறோம். இது எல்லாமே மிஷின்ஸ் தான் பண்ணுதா, எல்லாத்தையும் வந்து வேலை பண்ணுறது எல்லாமே மிஷின்ஸ். ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்கில் வந்து அதுலேயும் அதே கான்செப்ட் தான், இதில் இருக்கிறது இதே கான்செப்ட் தான் அது. பட் அங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய GPU, கிராஃபிக் கார்டு இது எதுவுமே தேவையில்ல. ஒரு சிம்பிளாக ராஸ்பெரி பையோ இல்லை ஒரு சின்ன லேப்டாப்போ, ரொம்ப கன்ஃபிகரேஷன் எதுவுமே தேவை கிடையாது. ஒரு சின்ன லேப்டாப்பு, அதில் ஒரு சாஃப்ட்வேர் ரன் ஆக போகுது, அந்த சாஃப்ட்வேர் அந்த வேலையை செய்ய போகுது. சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம இவ்வளோ செலவு பண்ண தேவையில்லையா அப்படின்னு நினைக்காதீங்க. இதை விட எக்கச்சக்கமாக அங்கே செலவு பண்ணணும். அங்கே நீங்கள் அந்த ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்கில் வந்து இஃப் யூ வாண்ட் டு பி வேலிடேட்டர், இதில் வந்து மைனர், அதில் வந்து வேலிடேட்டர். அந்த வேலிடேட்டர் இருக்கிறதுக்கு வந்து உங்கள்கிட்ட வந்து 32 எத்தேரியம் தேவை. ஒரு எத்தேரியம் வந்து ஆல்மோஸ்ட் லைக் $3,000 நினைக்கிறேன். ஸோ 32 எத்தேரியம்னா ஆல்மோஸ்ட் லைக் 32 மல்டிப்ளை பண்ணால் லைக் அரௌண்ட் $6,000. ஆமாம், லைக் 3,000 மல்டிப்ளை பை 32, 3,000, $90,000. வாவ், லைக் அரௌண்ட் 45 lakhs. ஸோ நீங்கள் அந்த பணம் இருந்தால் தான் வேலிடேட்டர் ஆக முடியும். ஸோ அப்படின்ற ஒரு கான்செப்ட். அது எதுக்குன்னா அப்படின்னா வந்து அவ்வளோ காசை போட்டுட்டு யாரும் வந்து ஹேக் பண்ண நினைக்க மாட்டாங்க. ஸோ எவ்ரி டிரான்சாக்ஷன் வில் பி லெஜிட். இல்லைனா ஹேக் பண்ணாங்கன்னா அந்த பணம் போயிடும். ஸோ அதனால் வந்து தேர் மூவிங் டு தேட். அண்ட் அதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா வந்து இட் இஸ் நாட் ஃபார் எவ்ரி ஒன். ஸோ இட்ஸ் கோன் பி ஃபார் ஒன்லி ஃபார் த ரிச் பீப்புள். அண்ட் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து இவ்வளோ வேஸ்ட் பண்ண தேவையில்ல. இப்போ இத்தனை ரிக்ஸ் ரன் பண்ண தேவையில்ல, இத்தனை GPUs தேவையில்ல. பட் எனிவே, பட் வாட் ஐ சி இஸ் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ப்ரூஃப் ஆஃப் ஒர்க், இவ்வளோ GPUs இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இட் இஸ் நாட் ஆக்சுவலி ரியலி சால்விங் எனி ப்ராப்ளம். இவ்வளோ எலக்ட்ரிசிட்டி செலவு பண்ணுறதுக்கு, இவ்வளோ கம்ப்யூட்டேஷன் பவருக்கு வந்து இட் இஸ் நாட் ஆக்சுவலி doing anything. Now, let's say for example, இவ்வளோ கம்ப்யூட்டேஷன் பவர்ஸை வச்சு if you are doing something like some productive work,
அட் தி சேம் டைம் வந்து இந்த மைனிங் ப்ராசஸும் நடக்குது அப்படின்னா வந்து இட்ஸ் லைக் ரியலி குட். ஸோ அதனால தான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எனக்கு இந்த ஹெச்என்டி மைனர், இந்த லாங் ஃபை, ஸோ இந்த விச் இஸ் அது ஒன், இப்போ இன்னொன்று வந்துருக்கு. ஸோ அந்த லாங் ஃபை மாதிரியே வந்து ஐ திங்க் இட் இஸ் மேக்ஸ் ப்ரோ சம்திங், பேர் மறந்துட்டேன். ஸோ இட்ஸ் லைக் ஹெச்என்டி மாதிரி தான், இட்ஸ் another லாங் ஃபை நெட்ஒர்க் அது. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இட் இஸ் கோனா ஹெல்ப் சம்திங் விச் இஸ் லைக் ஐஓடி டிவைசஸ். வந்து நம்ம கையில் இருக்கிற வாட்ச்லேருந்து எல்லா இடத்துலையுமே வந்து ஐஓடி வந்துருச்சு, விச் இஸ் சென்சர் பேஸ்ட் இன்டர்நெட்டில் கனெக்ட் பண்ண டிவைசஸ். ஸோ அந்தமாரி டிவைசஸோட பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் இப்போ இந்த ஆப்பிள் வாட்ச் பேசணுன்னா ஒரு ஆப்பிள் ஐஃபோன் தேவை, இல்லைனா வந்து வைஃபையோ இல்லை ப்ளூடூத்தோ ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி தேவை, ஏதோ ஒரு டிவைஸ் ஒன்று பக்கத்தில் இருக்கணும். அது இருந்தால் தான் இதோட டேட்டா வந்து இன்டர்நெட்டில் போய் அதை நான் வேறு இடத்துல நான் பார்க்க முடியும். ஸோ இப்போ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சென்சர்ஸையும் வந்து வி நீட் சம் கனெக்டிவிட்டி, அதை கனெக்ட் பண்ணுறதுக்கு பக்கத்தில் ஒரு ரவுட்டர் அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கணும். ஸோ இப்போ இந்த ஐஓடி பேஸ்டு கிரிப்டோ மைனிங், கிரிப்டோஸ் வர்றது அதெல்லாம் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா வந்து இட்ஸ் கிவிங் தட் நெட்ஒர்க். ஸோ அப்போ வந்து இந்தமாரி டிவைசஸ்லாம் நீங்கள் டிப்ளாய் பண்ணுறவங்க பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்னும் ஃப்ரீ ஃபாலாக டிசைன் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு செல்லுலர் டவருக்காக ஒரு சிம் கார்டு உள்ளார போகணுன்னு அவசியமே கிடையாது, வைஃபை கனெக்ட் பண்ண அவசியம் இல்லை, பக்கத்தில் நெட்ஒர்க் கனெக்ஷன் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ விச் இஸ் லைக் சால்விங் சம் ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளம்ஸ். ஸோ அதனால் வந்து ஐம் ரியலி ஃபாண்ட் ஆஃப் இட், ஃபர்ஸ்ட் திங். அண்ட் செகண்ட் வந்து மீனிங்லெஸ்ஸாக வந்து வி டூயிங் திஸ். இந்த ஜிபியூ மைனிங்காக இருக்கட்டும், இல்லை வந்து ஹார்ட் ட்ரைவ் மைனிங்காக இருக்கட்டும், இந்த சியா காயின்ஸ் மாதிரி இதெல்லாம் வந்து சம் பாயிண்டில் வந்து இட்ஸ் ஜஸ்ட் வேஸ்ட் ஆஃப் ரீசோர்ஸஸ். ஸோ அவ்வளோ கிராஃபிக் கார்டு, அவ்வளோ ஸ்டோரேஜ் வச்சு டெக்னிக்கலி இட் இஸ் நாட் பெனிஃபிட்டிங் எனி ஒன் அதர் தேன் இந்த டீசென்ட்ரலைஸ்டு நெட்ஒர்க்கை வந்து செக்யூர்டாக வைக்கிறது, அந்த ட்ரான்சாக்ஷன்ஸை ப்ராசஸ் பண்ணுறது, இந்த வேலையை தவிர தேர் நாட் ஆக்சுவலி டூயிங் எனி அதர் மீனிங்ஃபுல் ஒர்க் ஃபார் த பவர். ஸோ அதனால் வந்து அது தட்ஸ் பேசிக் திங். ஓகே, ஸோ இப்போ இதில் என்ன ஒரு விஷயம் நம்ம நோட் பண்ண வேண்டியது அப்படின்னா வந்து இப்போ இருக்கிற இந்த ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் அப்படின்றது வந்து இப்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லோரும் யூஸ் பண்ணிருக்காங்க. தெர் இஸ் லைக் பிளென்டி ஆஃப் காயின்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் இந்த டாப் காயின்ஸ் இந்த லாஸ்ட் 7 days இருக்கட்டும், இல்லை பை பூல் இருக்கட்டும், இல்லை பை மார்க்கெட் கேபிட்டல் இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து மைனிங் காயின். ஸோ ரெவென் காயினாக இருக்கட்டும், இஆர்ஜியாக இருக்கட்டும், எர்கோவாக இருக்கட்டும், இல்லை வந்து மொனேரோவாக இருக்கட்டும், மொனேரோ சிபியூ பேஸ்டு, டோஜ் காயினாக இருக்கட்டும், அதுவும் சிபியூ பேஸ்டு, பிடிசி. ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து இட்ஸ் ஆல் ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் பேஸ்டு காயின்ஸ். பட் இதெல்லாம் என்ன வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் கிரிப்டோஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம எப்படி வந்து பெட்ரோல் கார்ஸ் வந்து எலக்ட்ரிக் கார்ஸ் நம்ம மாறுறோமோ, ஸோ அதே மாதிரி வந்து இப்போ வந்து வி ஆர் கன்சியூமிங் ஸோ மச் பவர் இந்த கிரிப்டோஸ்க்கு எல்லாத்துக்கும். ஸோ அட் ஒன் பாயிண்ட் வந்து என்ன ஆகும்னா இந்த கிரிப்டோஸ் எல்லாமே வந்து தே வில் கோ இன்டு சம்திங் லைக் ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்கோ, இல்லை ப்ரூஃப் ஆஃப் பார்ட்டிசிபேஷனோ, ப்ரூஃப் ஆஃப் பிளேயோ, இல்லை சம்திங் வேர் தட் ப்ரூஃப் ஒர்க் வந்து இட் இஸ் சம்திங் மீனிங்ஃபுல். ஸோ அது யூஸ் பண்ணுற மைனர்ஸ்க்கும் சரி, யூசர்ஸ்க்கும் சரி வந்து தே ஃபீல் ஓகே தட் ஓகே இது நம்ம ஏதோ ஒன்று வித் ஹார்ட் ட்ரைவ் வந்து வச்சிருக்கிறோம், ஓகே இட் இஸ் சால்விங் சம் ப்ராப்ளம். சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இவ்வளோ கிராஃபிக் கார்டு வச்சிருக்கோம்ல, ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து உலகம் ஃபுல்லாக நான் இப்போ சொல்கிறேன், நம்ம உலகம் ஃபுல்லாக வந்து இப்போ என் வீட்டில் 44 கிராஃபிக் கார்டு இருக்குது. இந்தமாரி எவ்வளோ பேர் வந்து எத்தனை லட்சம் கிராஃபிக் கார்ட்ஸ் வச்சுருப்பாங்க. இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பூலில் போயிட்டு நம்ம வந்து மைன் பண்ணுறோம். ஸோ இப்போ அந்த பூல் வந்து வாட் இட் டஸ் இஸ் இட்ஸ் லைக் அ சூப்பர் கம்ப்யூட்டர். இவ்வளோ கிராஃபிக்கானு கம்பைன் பண்ணி இவ்வளோ ஹேஷ் பவர் வந்து இட்ஸ் லைக் அ சூப்பர் கம்ப்யூட்டர். பட் இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா மீட்டியராலஜிக்கல் டேட்டா அனலைஸ் பண்ணலாம். உலகம் ஃபுல்லாக வந்து எப்போ வந்து அடுத்த ஸ்டார்ம் வரப்போகுது, அதோட சினாரியோஸ் எத்தனை மல்டிபிள் சினாரியோஸ், ஃபோர்காஸ்ட் அண்ட் நிறைய லைக் ஈவன் World War III சினாரியோஸ், இந்தமாரி வந்து இட்ஸ் சூப்பர் கம்ப்யூட்டர் ப்ரிட்டி மச். அண்ட் வேர்ல்டில் வந்து அன்பிலீவபிளி பிக்கஸ்ட்டு சூப்பர் கம்ப்யூட்டர்னு சொல்லலாம். இப்போ நம்ம நீங்கள் வந்து எந்த மைனிங் பூல் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, நைஸ் ஹேஷாக இருக்கட்டும், எதை எடுத்துக்கிட்டாலும் சரி, அதில் இருக்கிற ஹேஷ் பவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் பென்டா ஹேஷ் வரைக்கும் இருக்குது, டெரா ஹேஷ் பென்டா ஹேஷ் வரைக்கும் இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் இஸ் லைக் தி மோஸ்ட் பவர்ஃபுல் சூப்பர் கம்ப்யூட்டர். அதை வச்சு நம்ம வி கேன் சால்வ் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். ஸோ இந்த ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்கை வந்து இஃப் தே ஹேவ் டிசைன் டு சால்வ் சம் ப்ராப்ளம்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் மேனேஜிங் த டீசென்ட்ரலைஸ்டு இதை மேனேஜ் பண்ணுறத எக்ஸப்ட் தட் இதையும் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வந்து இட் இஸ் கோன் பி ரியலி ஒர்த் வைல். ஓகே, மூவிங் டு நெக்ஸ்ட். ஸோ இப்போ வந்து நம்ம இப்போ இந்த 2.0 வந்துச்சு அப்படின்னா மைனிங் வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்போம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து இந்த 2017 வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரெட்டில் போய் படிங்க. ஏன்னா நிறைய பேர் மைனிங் பற்றி இப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா பாஸ்ட் ஹிஸ்ட்ரி எதுவுமே தெரியாது. ஸோ அது கொஞ்சம் நீங்கள் படிங்க. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாரி கிராஃபிக் கார்டு வந்து இன்றைக்கி நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஆல்மோஸ்ட் லைக் 7 to 8 months. ஸோ விச் இஸ் லைக் வெரி க்ளோஸ் டு 2.0 merger.
ஸோ அந்த டைமில் வந்து மைனிங் வந்து என்ன ஆகும் அப்படின்ற ஸ்டேட்டஸ் வந்து இன்ன வரைக்கும் யாருக்கும் தெரியல. ஸோ அதனால் நீங்கள் இந்த 2017 என்ன நடந்துச்சு, கிராஷ் நடந்தப்போ மைனர்ஸ்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் பாருங்கள். என்ன ஆகும் அப்படின்னா வந்து 2017 பார்த்தீங்கன்னா கிராஃபிக் கார்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து எல்லாம் கொத்தாக விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் இன்னும் ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன ஆச்சு அப்படின்னா வந்து, இப்போ நான் வீட்டில் வச்சுருக்கிற மாதிரி வீட்டில் வச்சுருக்கிறவங்க விற்கிறதுக்கு முன்னாடியே வந்து இந்த ஃபார்ம்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. பெரிய பெரிய ஃபார்ம்ஸ் வந்து உலகம் ஃபுல்லாக ஜிபியூ ஃபார்ம்ஸ் வச்சுருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து கிராஃபிக் கார்டு எல்லாத்தையும் வந்து இந்த இந்த டவுன் சைஸ் ஆகுது. ஏன்னா அவங்களுக்கு வந்து தே ஹேவ் லாட் ஆஃப் கான்டாக்ட்ஸ். அவங்க வந்து தே ஆர் டூயிங் பிஸ்னஸ் ஃபார் மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ். ஸோ அவங்கள்ட்ட இருக்கிற கான்டாக்ட்ஸை வச்சு தே நோ வாட் இஸ் கோன் ஹேப்பன் லிட்டில் பிட் ஏர்லியர் தென் நம்மளுக்கு தெரியறத விட அவங்களுக்கு முன்னாடியே தெரியும். தே ஹேவ் ஸ்ட்ராங் லாபியிங் அது எல்லாமே இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அவங்க ஜிபியூ மைனிங் ஃபார்ம் வச்சுருக்கிறவங்க எல்லாரும் வந்து ஜிபியூஸை பல்காக விற்க ஆரம்பிக்கிறாங்க. பல்காக வந்து சைனாவில் ரீஃபர்பிஸ் அந்த மாதிரி வந்து நிறைய மார்க்கெட்டில் வந்து நிறைய புஷ் ஆக ஆரம்பிக்குது. பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து இப்போ நம்ம எப்படி இப்போ இன்றைக்கி மைண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கிறோம். பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிராஃபிக் கார்டு வந்து பயங்கர டிமாண்ட், யார் கையிலையும் கிராஃபிக் கார்டு இல்லை, பயங்கர காஸ்ட்லி அப்படின்னு இருக்குது. திடீர்னு ஒரு 2-3 நாளில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எங்கே பார்த்தாலும் கிராஃபிக் கார்டு விற்றுட்டுருக்குறாங்க. எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து அடிமாட்டு விலைக்கு போகுது, மார்க்கெட் ப்ரைஸோட கம்மியாக போகுது திடீர்னு ஒரு 1 to 2 வீக்ஸில். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா வந்து மைனர்ஸ்க்கு வந்து ஒன்றும் புரியல. ஓகே இவ்வளோ சீப்பாக கிடைக்குது, நம்ம கார்டை வாங்கி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுட்டே இருக்கிறாங்க. ஒரு மாதத்தில் என்ன ஆகுது அப்படின்னா வந்து காயின்ஸ் எல்லாம் கிராஷ் ஆகுது. கிராஷ் ஆகிட்டு வி கோயிங் இன்டு பேர் மார்க்கெட். பேர் மார்க்கெட்னா என்னென்னா, நீங்கள் இப்போ இந்த மைனிங் ரிக்லாம் ரன் பண்ணிங்கன்னா ஒரே விஷயம் நீங்கள் பண்ணுவீங்க, எலக்ட்ரிசிட்டி மட்டும் எக்ஸ்ட்ரா பே பண்ணுவீங்க, which is like completely unaffordable. ஸோ ஏன்னா நம்மளுக்கு வந்து அட்லீஸ்ட் எலக்ட்ரிசிட்டி அதுக்கு மேலே ஒரு ப்ராஃபிட் இருந்தால் தான் நம்ம மைண்ட் பண்ண முடியும். ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா வந்து இவங்களும் வந்து கிராஃபிக் கார்டை விற்கணும் அப்படின்ட்டு ஒரு சுச்சுவேஷன் வரப்போ கிராஃபிக் கார்டு விற்ற வாங்குறதுக்கு ஆள் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி மார்க்கெட் ஃபுல்லாக சேச்சுரேட் ஆகிடுச்சு. நிறைய அந்த ஃபார்ம்ஸில் இருக்கிறவங்களாம் விற்று மார்க்கெட் சேச்சுரேட் ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து மைனிங் வாங்குறது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு அன்றைக்கி ஒன்று காமிச்சிருப்பேன். அந்த ரைசர் வந்து வாங்கினது வந்து ஒரு ப்ரீவியஸ் மைனர்கிட்ட வந்து வாங்கினது. ஸோ அந்த அவர் வந்து கொஞ்சம் காண்டாக்டில் இருந்தார் முன்னாடிலேருந்து. அவர் வந்து பார்த்திங்கன்னா 2017-18 டைமில் வந்து அந்த கிராஷ் அப்போ வந்து ரொம்ப பெரிய சிக்கலில் மாட்டிக்கிட்டார். என்ன ஆச்சுன்னா ஒரு 3 months வந்து மைன் பண்ணியிருக்காங்க. எலக்ட்ரிசிட்டி பில் 3 months ஒன்ஸ் வரும். பெரிய பில் 50 கிராஃபிக் கார்டு வச்சு பண்ணியிருக்காங்க. பெரிய எலக்ட்ரிசிட்டி பில் வரும். அது கரெக்டாக அது எலக்ட்ரிசிட்டி பில் வரத்துக்கு ஒரு 2-3-4 வீக்ஸுக்கு முன்னாடி வந்து ஃபுல்லாக இந்த சினாரியோ நடந்துச்சு. அவரால் வந்து அந்த 50 கிராஃபிக் கார்டை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எதுவும் ப்ராஃபிட்டும் பார்க்க முடியல, ஏர்னிங்ஸ் எதுவும் கிடையாது. எலக்ட்ரிசிட்டி பில் பெரிய எலக்ட்ரிசிட்டி பில் இருக்குது, கிராஃபிக் கார்டையும் விற்க முடியல. ஸோ ரொம்ப பெரிய பிரச்சனையில் சிக்கலில் மாட்டிக்கிட்டு அந்த எலக்ட்ரிசிட்டி பில்லு எல்லாத்தையும் கட்டி எல்லாத்தையும் வெளியில் வரத்துக்குள்ளார ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி அவர் மைனிங்கே விட்டுட்டார். ஸோ மைனிங்கை விட்டுட்டு எல்லா கிராஃபிக் கார்டையும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக விற்று எல்லாம் ரொம்ப அடிமாட்டு விலையை விற்று அவர் நிறைய கதை சொல்லுவார். ஸோ இதில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதனால் அவர் என்னென்ன நான் தப்பு பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக. ஸோ அதனால் அந்தமாரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா வந்து கிராஃபிக் கார்டு விற்கிறது கூட சம்டைம்ஸ் கஷ்டமாயிடும். ஏன்னா எத்தனை பேர் வச்சுருக்காங்க, எல்லோரும் விற்பாங்க. ஸோ அதுவும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அண்ட் ஓகே, இப்போ அந்தமாரி சினேரியோஸில் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா வந்து அதில் வந்து தப்பிச்சவங்க பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். ஒரு ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து மைன் பண்ணுறதுக்கு எலக்ட்ரிசிட்டிக்கு வந்து காசு கொஞ்சம் சேவிங்ஸ்லேயோ இதுலேயோ கிரிப்டோலையோ போட்டு வச்சுருந்தாங்க சில பேர். ஸோ அதனால் என்னாச்சு அப்படின்னா ஒரு 4-5 monthsக்கு வந்து அவங்க மைன் பண்ணுறதுக்கு எலக்ட்ரிசிட்டி பே பண்ணுறதுக்கு அவங்கள்ட்ட பணம் இருந்துச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து அதை போட்டுட்டு பிட்காயின் இந்தமாரி எந்தெந்த காயின்ஸ்லாம் அவங்களால் மைன் பண்ண முடியுதோ அந்த காயின்ஸ் எல்லாம் உட்காந்து மைன் பண்ணுறதுக்காக Zcash நிறைய காயின்ஸ் இருக்குது. ஆசிக் ரெசிஸ்டன்ட் காயின்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த காயின்ஸ்லாம் வந்து அந்த டைமில் மைன் பண்ணுறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ அந்தமாரி காயின்ஸ்லாம் வந்து மைன் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவர் ஏபிள் டு ரெக்கவர். ஸோ அதனால் மைனிங்கை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டெக்னிக்கல் நாலேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ். ஸோ தட் இஸ் ஒன் திங். அண்ட் செகண்ட் வந்து இந்தமாரி ஒரு லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கோங்க. இன்றைக்கி எனக்கு சும்மா 100 ரூபா வருது அப்படின்னா வந்து நீங்கள் போட்ட ஒரு கிராஃபிக் கார்டு எல்லா மிஷினுக்கும் போட்ட ஒரு 1 லட்ச ரூபா உங்களுக்கு 7 மாதம் 8 மாதத்துக்குள்ள வரணும். அது வரத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு சேஞ்சஸ் நடந்துச்சு, இந்தமாரி ஏதோ நடந்துச்சு அப்படின்னா வந்து அந்த போட்ட காசே வராது. ஸோ தட் இஸ் ஒன் திங், திங்க் அபவுட் இட். ஸோ அதேமாரி இந்த ஆல்டர்னேட் காயின்ஸ் வந்து என்னென்ன இருக்குது, ஸோ அது என்னென்ன மைன் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குற லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 7 days வந்து ட்ரெண்டிங்காக இருக்கிற காயின்ஸில் பார்த்தீங்கன்னா எத்தேரியம் வந்து டாப்பில் இருக்குது. அடுத்து வந்து எர்கோ, அதுக்கப்புறம் ரேவன் காயினு, எத்தேரியம் கிளாசிக் வந்து எத்தேரியமோட இதோட ஃபோர்க் வந்து இது. ஸோ ஜஸ்ட் another காப்பி க்ளோன் எப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். அண்ட் பீனோட் வந்து இதில் வந்து பாருங்கள் இந்தமாரி நீங்கள் ஒவ்வொரு காயின் வந்து கொஞ்சம் பேசிக் ரிசர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் காயின் மைன் பண்ணி வச்சுக்கலாம். பட் வச்சு என்ன ஆகும் அப்படின்னா வந்து இங்கே பாருங்கள், இந்த காயின் ஹேஸ் அ வெரி லோ 24 hour வால்யூமு. ஸோ தட் மீன்ஸ் இட்ஸ் ரேர்லி ட்ரேடட் ஆன் எக்ஸ்சேஞ்ச், ஹார்ட் டு செல். ஸோ அப்போனா வந்து இதை வாங்குறதுக்கு பையர்ஸ் கிடையாது. ஸோ அப்போ விற்கிறது கஷ்டம். ஸோ இங்கே நீங்கள் வந்து பாப்புலராக இருக்கிறது பிரச்சனை இல்லை.
நீங்கள் அதை மைண்ட் பண்ணாலும் விற்கிறது கஷ்டம். ஸோ அதனால் நீங்கள் எந்த காயின் போனாலும் சரி, அதை விற்கிறது உங்களுக்கு ஈஸியாக, அது என்ன ரேட்டில் போகுது அண்ட் எவ்வளோ நீங்கள் வந்து மைண்ட் பண்ண முடியும் அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மொனேரோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இட்ஸ் ஒன் ஆஃப் த ஃபேவரட் காயின்ஸ். என்னென்னா வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் தி பாப்புலர் ஆசிக் ரெசிஸ்டன்ட் காயின்ஸ். இந்த ஆசிக்ன்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் ஒரு ப்ரீ பில்ட் மிஷின்ஸ். அதை நீங்கள் சும்மா இன்டர்நெட்டில் கனெக்ட் பண்ணிட்டா போதும், அது மட்டும் காயின் மைண்ட் பண்ணிட்டே இருக்கும். அது வந்து நிறைய பேருக்கு வந்து அந்த ஆசிக் பேஸ்டு வந்து பிடிக்காது. இந்த காயின் கிரியேட்டர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஆசிக் வந்து பிடிக்காது. ஏன்னா இந்த ஹோல் பாயிண்ட் ஆஃப் கிரிப்டோ கரன்சியை பார்த்திங்க அப்படின்னா வந்து இட்ஸ் டீசென்ட்ரலைஸ்ட். இது வந்து எல்லா பொதுமக்கள் கையிலையும் அவங்க வீட்லேயும் வந்து பண்ணணும், எல்லாம் ஒவ்வொரு மிஷினோ ஒரு கிராஃபிக்கோட வச்சுக்கிட்டு பண்ணணும், நிறைய வச்சுருக்கணும் அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப சின்ன சின்ன லெவலில் தான் பண்ணணும் அப்படின்றது தான் எல்லா கிரிப்டோ கரன்சியோட விஷனுமே. அதுக்கு அகெயின்ஸ்டாக போகிறது தான் ஆசிக்ன்றது வந்து இட்ஸ் லைக் பேசிக்லி பெரிய பெரிய ஃபார்ம்ஸ்லாம் வந்து தான் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு மிஷின் அதை நீங்கள் இன்டர்நெட்டில் கனெக்ட் பண்ணிங்கன்னா அது பாட்டும் கிரிப்டோஸ் மைண்ட் பண்ணிட்டே இருக்கும், ரொம்ப பவர்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் ஸோ இது வந்து ஆசிக் ரெசிஸ்டன்ட்டு. ஈவன் ரேவன் காயினும் வந்து ஆசிக் ரெசிஸ்டன்ட்டு. அண்ட் டோஜ் காயின் வந்து இப்போ பார்த்திங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. பட் இட்ஸ் லைக் நீங்கள் சும்மா ஒரு 100 காயின் 200 காயின் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதை அப்படியே வச்சுருங்க, ஸ்டாஷ் பண்ணி வைங்க. வி டோன்ட் நோ வாட் இஸ் கோன் ஹேப்பன். ஸோ ஏன்னா இது வந்து இப்படியும் போகலாம் இப்படியும் போகலாம். ஸோ இட்ஸ் லைக் நோ ஒன் கேன் ஆக்சுவலி ப்ரெடிக்ட் என்ன டோஜ் காயினுக்கு என்ன நடக்கும் அப்படின்றது தெரில. பட் ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா வந்து இந்த பேர் வந்து இட்ஸ் வெரி கேட்சி. பிகாஸ் டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் ஒரு செக்டரே இருக்குது. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, யூடியூப் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு செக்டரே இருக்குது. வெறுமனே அந்த பப்பீஸ் பண்ணுற ஒரு விஷயத்தை பண்ணுறது இதுக்குன்னே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நெட்வொர்க்கே இருக்குது. அவங்க இதுக்குன்னே வீடியோஸ் பண்ணுறது, இதுக்குன்னு ஒரு வாட்சஸ் இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இந்த பெட்ஸ் ரிலேட்டடாக ஏதோ ஒன்று இருக்குது அண்ட் பேரும் கொஞ்சம் கேட்சியாக இருக்குது அப்படின்றப்ப வி நெவர் நோ, இட் மே ஈவன் கோ திஸ் வே இல்லை திஸ் வே. நாளைக்கே வந்து இந்த டோஜ் காயின் பேஸில் ஏதோ ஒரு டோக்கன்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க, உங்கள் பெட்டுக்கு நீங்கள் வந்து ஒரு டேக் வாங்குங்க டோக்கன் பேஸ்ட், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வரும், வந்து திடீர்னு இது தூக்கிட்டு எங்கேயோ போய்டும். ஸோ அந்தமாரி நடக்கலாம், இல்லை வந்து இது டம்மி பீஸாக கூட ஆகலாம். ஸோ தட்ஸ். அதுக்கப்புறம் கான்ஃப்ளெக்ஸ் வந்து ஒரு ரீசன் என்ன அப்படின்னா வந்து நிறைய பேர் வந்து கொஞ்சம் ஸ்கெப்டிக்காக யோசிக்கிறது வந்து இட்ஸ் சைனீஸ் பேஸ்ட் ஆரிஜின். ஸோ அதனால் வந்து எல்லாத்துக்கும் கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் தான் அது. அதுக்கப்புறம் இது இல்லாமல் நம்ம மற்ற செட் ஆஃப் காயின்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம முக்கால்வாசி வந்து ரேவன் காயின் வந்து வில் பி த டாப் ப்ரியாரிட்டி இருக்கும். ஏன்னா இப்போவே பார்த்தீங்கன்னா ரேவன் காயினோட ப்ரைஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா வந்து இட்ஸ் கோயிங் ஹையர். லைக் அரௌண்ட் ஒரு லாஸ்ட்டு ஒரு 2 வீக்ஸை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 500% வந்து இது க்ரோத். அண்ட் ரேவன் காயின், லைட் காயின் எதெல்லாம் வந்து இந்த ஆசிக் ரெசிஸ்டண்ட்டாக இருக்குதோ அது எல்லாமே மைனர் ஃப்ரெண்ட்லி. நம்ம ஜிபியூ பேஸ்டு மைனிங் பண்ணுறவங்களுக்கு வந்து இட் இஸ் கோன் பி ஃப்ரெண்ட்லி. எத்தீரியம் கிளாசிக்கு, ஜீகேஷ் வந்து இட்ஸ் பீன் தேர் ஃபார் அ வைல். ஸோ அது வந்து ஜீகேஷ் வந்து நம்மளுக்கு இந்த அதுவும் இல்லாமல் இதில் ஆசிக் ரெசிஸ்டன்ட் வேறு. ஸோ அதனால் இட் இஸ் கோன் பி ஒன் ஆஃப் த ஃபேவரட் காயின்ஸ். ஜீகேஷ், ரேவன் காயின், ஸோ இதெல்லாமே வந்து இட்ஸ் கோன் பி ஃபேவரட். அண்ட் மோரோவர் நம்மளுக்கு வேறு எந்த ஒரு சாய்ஸுமே இல்லை. இப்போ இந்த மைனர்ஸ் எல்லாமே வந்து கிராஃபிக் கார்டு வச்சுருக்கிறவங்க அடுத்து வேறு எங்கேயோ ஒரு இடத்துல இந்த கிராஃபிக் கார்டு பவரை யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ அப்போ வந்து போகிறது வந்து முக்கால்வாசி இந்த ரேவன் காயினாக இருக்கும், ஜீகேஷாக இருக்கும், இந்தமாரி தான் ஒன்று இருக்கும். பட் இன்னொரு ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா வந்து அப்படி ஒரு வேளை எல்லாரும் அந்த ஒரு காயின்ஸு 2 காயினை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதோட வேல்யூ நாளைக்கு எத்தேரியம் மாரி வர ஆரம்பிக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா வந்து நீங்கள் அது அந்த ஒரு சினாரியோ இட்ஸ் பேசிக்லி கெஸ் ஒர்க் தான் வச்சுக்கோங்களேன். நோ ஒன் நோஸ் இட், நம்ம என்ன நடக்கும்னே தெரியாது. ஒருவேளை வந்து இப்போ ரேவன் காயின் வந்து நெக்ஸ்ட் காயினாக இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் அதை வந்து ஸ்டாஷ் பண்ணி வைக்கிறீங்க. இப்போ வந்து எத்தேரியம் தான் ப்ராஃபிட்டபிள். ஸோ எத்தேரியம் மைண்ட் பண்ணி எத்தேரியமில் வர உங்களோட கொஞ்சம் ப்ராஃபிட்டை எடுத்து கொஞ்சம் எத்தேரியமும் கொஞ்சம் வந்து ரேவனாகவும் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க, இல்லை வந்து ஜீகேஷை சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து ஜீகேஷோ ரேவனோ வந்து பாப்புலர் ஆகுது அப்படின்னா எத்தேரியம் 2.0 பாப்புலர் ஆகுது அப்படின்னா வந்து நீங்கள் வச்சிருந்த காயின்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செம வேல்யூ இருக்கும். ஏன்னா இப்போ வந்து மைண்ட் பண்ணுறது ஈஸி, டிஃபிகல்ட்டி கம்மி. ஸோ அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து நிறைய காயின்ஸ் மைண்ட் பண்ணி வைக்கலாம். ஸோ இட்ஸ் எ ஸ்ட்ராட்டஜி. ஸோ நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் ரிசர்ச்லாம் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு தென் யூ கேன் டிசைட். கிரின் இதெல்லாமே நம்ம ஒவ்வொரு காயினும் வந்து எப்படி வந்து நம்ம மைண்ட் பண்ணுறது இதெல்லாம் வந்து பார்ப்போம். ஐ திங்க் திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி வேல்யூபிள் கேண்டிடேட் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து பிட்காயின், கோல்டு, டோஜ் காயின் நிறைய இடத்துல சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து டார்க் காயின், அது டேஷ்ன்றது. அப்புறம் பேர்ட் காயின்னு, ஓகே. ஸோ இப்போ என்னென்ன காயின்ஸ் நம்ம பார்க்கலாம் அப்படின்னா வந்து நான் சொன்ன மாதிரி வந்து எத்தேரியம் எர்கோ,
ரேவன் காயினு, அதுக்கப்புறம் மொனேரோ வந்து இட்ஸ் நாட் ப்ராஃபிட்டபிள் ரைட் நோ. நீங்கள் CPU பேஸ்டு இது. நீங்கள் GPU பண்ணிவிட்டு CPU பண்ணுறீங்க அப்படின்னா வந்து மொனேரோ ஓகே, பட் மொனேரோ இஸ் நாட் கோன் பி ப்ராஃபிட்டபிள். அதுக்கப்புறம் டோஜ் வந்து இட்ஸ் லைக் 50-50, வி டோன்ட் நோ அது என்ன ஃபியூச்சர் எப்படி ஆகும்னு தெரியாது. கார்ன்ஃப்ளெக்ஸ் சில பேர் வந்து பிச் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் ஜிகேஷ் ஆல்சோ சிமிலர் டு ரேவன் தான். ஸோ அது எப்போவுமே பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்டபிலிட்டியில் வந்து இந்த லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா எப்போவுமே கொஞ்சம் கீழே இருக்கும், பட் அந்த லிஸ்ட்டில் இருக்கும். ஸோ அதனால் வந்து இட் இஸ் ஸ்டில் தேர். அதுக்கப்புறம் ஐ திங்க் தீஸ் ஆர் மை கெஸ்ட் ஒர்க்ஸ் ஃபார் நவ். ஸோ நம்ம இது இல்லாமல் வந்து மேபி மார்க்கெட் எப்படி போகுதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு வில் டூ அன் அப்டேட் வீடியோ ஒன்ஸ் இன் அ வைல் அண்ட் வில் சி ஹவ் இட் கோஸ். ஆல்ரைட் கைஸ், ஸோ ஐ திங்க் this is just an update. So நம்ம next video catch up பண்ணுவோம். Thank you so much and cheers guys.